தமிழ்நாடு அரசு 38 மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கன்வாடியில வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டான ஜாப் தான். இதுக்கான எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க 10த் + 2 நீங்க பாஸ் ஆயிருந்தாலே போதும். நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் டோட்டலா வேக்கன்ஸி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7783 வேக்கன்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அண்ட் எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அங்கன்வாடிலேருந்து சோஷியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகளுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்குது, அண்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து எந்தெந்த பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டேபிளேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜில் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3886 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 1 இயர்க்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 7700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7700 24,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 305 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அண்டு இதில் ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் லெவல் 3 படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கழிச்சதுக்கு அப்புறம் 5700 18,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும், இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3592 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்கிறேன். இதில் அங்கன்வாடி ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர்ஸ்க்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்காக. இதில் எலிஜிபிள் கேட்டகரி யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 25 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 35+5 டோட்டல் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமம் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான தேர்வும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து உங்களுக்கு சேரும். அப்போ வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து என்னென்ன இருக்கும், அண்ட் உங்களுக்கான ஐடி ப்ரூஃப் என்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணுவாங்க. ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்காக கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான். அண்ட் டோட்டலாக சேலரி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 7700 உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர் சேலரி வந்து இருக்கும்.
24,200 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர் இன்டர்ன்ஷியல் அண்ட் சைல்டு அதாவது டெவலப்மெண்ட் சர்வீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கோ அல்லது மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அண்டு இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரிசர்வேஷன் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5,700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டு ரெக்ரூட்மெண்ட்டு தான். உங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற போது உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலிமா தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பொசிஷனுக்கும் 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அண்ட் எந்த அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் அனுப்பணும் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட லிங்க்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் சர்ச் பண்ணாலும் போதும். அப்படி இல்லைனா நான் இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேரியர்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ICDS.tn.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே போதும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,783 வேக்கன்சி. அங்கன்வாடி ஊழியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமனக்காக ஏப்ரல் மாதம் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகின்றன அப்படின்றது தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான பதவிகளுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கோ அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து காலியாக இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து காலியாக இருக்குது அப்படின்ற எல்லா அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல வந்து காலியாக இருக்குது அத்தனை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா வட்டாரத்தில் வந்து எத்தனை வட்டாரத்தில் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன்பேட்டை, அந்தியூர், பவானி அண்டு பவானி சங்கர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவானி சாகர் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த நியரஸ்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான அட்ரஸ் அதுக்கான மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எப்படி உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கு வந்து இது வர நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.